உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரோ பாக்குற மாதிரி எனக்கு டவுட்டா இருந்துச்சு. கதவை திறந்தா இவர் அங்க நின்னாரு. பக்கத்துல ஜென்ஸ் ட்ரையல் ரூம் இருக்கு. அடிக்கடி ட்ரையல் பாக்குற ட்ரெஸ் எல்லாம் உள்ளே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை செக் பண்றதுக்காக தான் நான் போனேன். அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கேட்டுக்கோங்க, இதுதான் நடந்திருக்கு. எந்த ஆதாரமும் இல்லாம இவர் இப்படி ஆளுக்கு அடிக்கிறது நல்லது இல்ல, சொல்லிட்டேன். அப்படி சொல்லு கண்மணி. மாறா, நீ இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். டேய், ஈவென்ட் என்னால மன்னிப்பு கேட்டிருக்க முடியாது. முன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. டேய் வாடா. சார் சாரிண்ணா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். இங்க பாருங்க, உறுதியா தெரியாம யார் மேலயும் குற்றச்சாட்டு வைக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. இந்த மாதிரி பொறுக்கிக்கெல்லாம் போய் ராகவனை அண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கான். அவனை இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம். இன்னொரு நாள் மாட்டாமையா போவான். அடிக்கிற அட்டியில வாங்க வாங்க. என்ன செருப்பை கீழே போட்டீங்களா? இல்ல, நானாவது கையில தான் அடிக்க போனேன். நீங்க செருப்பை கழட்டி அடிக்க போனீங்களே, கெத்துதான். இவன மாதிரி பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றவன சும்மா விட சொல்றியா? விடக்கூடாதுதான். ஆனா உங்க அக்கா விட்டாங்களே. எனக்கும் அதான் புரியல. கண்மணி யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா கண்மூடித்தனமா நம்ப மாட்டான். அதுவும் இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல தப்பா நடந்துக்கிற ஆளுங்களை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. அவ எப்படி இந்த மாதிரி போர்க்கிங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றான்னு எனக்கு புரியல. ஏண்டி, உனக்கு இன்னுமா புரியல? ஆமா. வேணாம் விடு. என்ன இப்ப என்னன்னு சொல்றியா? எதுவும் இல்ல விடு. உனக்கு புரியல, பேசாம விட்டுரு. உனக்கு மட்டும் புரியுதா? புரியறது இல்ல, தெளிவா தெரியும். என்ன தெரியுது? உங்க அக்கா அவனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, என்ன எதிர்க்கணும் அவங்களுக்கு. அதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க. ஒருவேளை கண்மணி இவனை பழிவாங்கதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கிறது இவனுக்கு புரிஞ்சிருச்சா? எதை வச்சு நீ இந்த மாதிரி சொல்ற? இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா? உன்னை கல்யாணம் பண்ணதே அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுல இருக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கல. ஏற்கனவே நம்ம கடைக்குள்ள வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு தான் அவனை சத்தம் போட்டு அமுச்சு விட்டேன். அதை அவங்க பார்த்தாங்க வேற. இப்ப அவங்களுக்கு என்ன நோஸ் கட் பண்ணணும்னு சொல்லி உடனே கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்துட்டாங்க. அவங்க வேலைக்கு சேர்த்த ஒருத்தனை தப்பா சொன்னா ஏத்துப்பாங்களா? அது அவங்களே தப்பா சொன்ன மாதிரி ஆயிடும்ல. அதான் எனக்கு அவங்க கூட பிரச்சனை இல்லடி, இந்த ராகவன் தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா கடன் நடத்துறோம். இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணா செவ்வுள்ளே 4 அடி அடிச்சு துரத்து விட்டுருவோம். அவனும் அதை தான் பண்ணுவான். என்ன சாரி சொல்றான்? ரைட்டு தான். பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல தப்பு தப்பா யோசிக்கிறான். என்னமோ நடக்க போகுது. சரி சரி விடு, பாத்துக்கலாம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எப்பவும் போல கூலா இரு. கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்கிறியா? இல்ல, செருப்பெல்லாம் எடுத்தீங்க, சூடா இருப்பியே, கூல் பண்ணலாமேன்னு கேட்டேன். வேணாமா? ஓகே, வேணா விடு. அவ என்ன மதிக்கவே மாட்டானா? இல்ல, எல்லாரும் மாறன் மாறன்னு அவரை தலை மேல வச்சு கொண்டாடும் போது அவர் அப்படிதாங்க இருப்பாரு. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனே, கடையில மாறன் கொடி தான் பறக்குது, நீங்க பேருக்கு தான் முதலாளியா இருக்கீங்கன்னு. அதானே இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் உண்மைய சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பி பெரிய ஆளுங்க. வீட்ல மாமாக்கு அவரை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது.
ஆனா கடையில மத்த இடத்துல எல்லாரையும் நல்லா தான் பக்கம் கவர் பண்ணி வச்சிருக்காருங்க. இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவான ஆளுதாங்க உங்க தம்பி. அதான் கண்மணி எனக்கு அவமானமா இருக்கு. இத்தனை நாள் எனக்கு இது தெரியல. கடையில யாராவது மாறன் கூப்பிட்டா உடனே ஏன்னு கேக்குறவன் கூட நான் கூப்பிட்டா கொஞ்சம் லேட்டா தான் ரியாக்ட் பண்றாங்க. நான் எந்த அளவுக்கு இருந்திருக்கேன் பாரு. நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிருக்கேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாருங்க, இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இதுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கணும். இல்லனா கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே ஓரமா நிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணலாம் கண்மணி? என்ன பண்ணலாம்? எல்லாரும் உங்க தம்பி பக்கம் இருக்கும்போது அவருக்கு எதிரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம போய் பேசலாம்லங்க. என்ன சொல்ற? எனக்கு புரியல. இல்லங்க, கடையில வீட்ல எல்லாருமே உங்க தம்பி பேச்ச கேக்குறாங்கல்ல. ஆமா, உங்க தம்பி பேச்ச கேட்காதவங்கன்னு ஒரு சிலர் இருக்கதானே செய்வாங்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட நமக்கான நியாயத்தை கேட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அவன் பேச்ச கேட்காதது நம்ம மட்டும்தான். மத்த எல்லாரும் அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க. அப்ப நீங்க மாமா கிட்ட போயிட்டு இந்த கடையில எனக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த கடையில நான் யாருன்னு போய் கேட்க போறீங்களா? ஏங்க அப்படிலாம் கேட்காதீங்க, பெரிய பிரச்சனையா ஆயிடும். அப்புறம் மாமா ரொம்ப வருத்தப்படுவாரு. இல்ல கண்மணி, நீ சொன்னது கரெக்ட் தான். அப்பா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இந்த கடையோட முதலாளி யாரு, இங்க யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் தெளிவா சொல்லட்டும். நான் கேட்க தான் போறேன். இப்ப நீங்க இத கேக்குறது எனக்கு சரியா படலைங்க. இருந்தாலும் ஒரு வைஃபா நீங்க எடுக்கிற முடிவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க போய் பேசுங்க. தேங்க்ஸ் கண்மணி. இந்தாங்கண்ணா. என்னம்மா இது? வீட்ல மட்டன் குழம்பு சமைச்சேன், உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். குடுமா. நீங்க இன்னும் சாப்பிடலண்ணா? இல்லம்மா, இல்ல. மாமா, என்னங்க இது? மாமா டயட்ல இருக்காரு, இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. டயட்டா? அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதேனா? வாரத்துல 4 நாள் கவுச்சி இல்லாம சாப்பிட மாட்டீங்களேனா? வயசாயிடுச்சு இல்லையா, அவர் உடம்ப பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக தான் கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.